இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மணி கரெக்டாக ஒரு 12:30 கிட்ட இருக்கும். அருண் ஒரு வேலை விஷயமா அப்படி இந்த வழியாக வந்தாங்க. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஜூஸ் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை எதுவும் இல்லை. ஏன்னா இந்த டைம் வந்து கரெக்டாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன். பட் வந்து இன்றைக்கி லஞ்சு மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டேன். பிகாஸ் கேஸ் காலி ஆகிடுச்சு. கேஸ் இந்த தட்டுப்பாடுனால நான் வந்து கேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலேயே கேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், கேஸும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இண்டக்ஷனில் தான் சமைச்சாகணும். கேஸ் புக் பண்ணியிருக்கோம், அது வரத்துக்கு இன்னும் 1 வீக் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் இண்டக்ஷனில் தான் வந்து சமைச்சாகணும். ஸோ இங்கே அடிக்கடி ராய்ச்சூரில் கரண்ட் கட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சொல்லவே முடியாது. ஸோ அதனால் மார்னிங்கே கரண்ட் இருக்கும்போதே வந்து லஞ்செலாம் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும்ல, அதனால் இன்றைக்கி சமையல் வேலை அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். மார்னிங்கே மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மெயின் 2 குட்டீஸ்க்கு உட்காந்து நெயில் கட் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு 4 டேஸாக நானும் நெயில் கட் பண்ணி விடலான்னு நினைப்பேன், மறந்தே போயிடுவேன். அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், உட்காந்து நெயில் கட் பண்ணி விட்டுருந்தேன். தம்பிக்கு தான் ரொம்ப சீக்கிரமாக நெயில் வளர்ந்துருது. நகத்தை வச்சு அவனே கீறிக்கிறான். நெயில் கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக விட மாட்டான். ஸோ எப்படியோ உட்காந்து ஒரு வழியாக கட் பண்ணி விட்டாச்சு. சொல்கிறேன் கேஸ், நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம்.